புதுச்சேரி மணவெளி ஓடவழி பகுதியைச் சேர்ந்த வசந்தா கடந்த வாரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒரு வாரமாக சிகிச்சையிலிருந்த வசந்தா திடீரென உயிரிழந்தார். நலமுடன் இருந்த வசந்தா திடீரென உயிரிழந்ததால் அவரது உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். மருத்துவர்களின் கவனக்குறைவும் தவறான சிகிச்சையுமே வசந்தா உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி அரசு மருத்துவமனையில் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்த உயிர் பறி போனதுக்கு இந்த துறை சார்ந்த மருத்துவர் சரியான முறையில எந்த விதமான ஒரு பதில் சொல்லல. இன்னைக்கு காலைல அந்த நோயாளி நல்லாகிறாரு, இன்னைக்கு வீட்டுக்கு கிட்ட போயிடலான்னு சொன்ன டாக்டர் இப்போ அவங்க இறந்து 1 மணி நேரம் ஆகுது. இந்த 1 மணி நேரமா டாக்டர் இது சம்பந்தமா கேட்டதுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே கிடையாது. மேலும் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய அரசு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி வசந்தா விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.